ஹலோ! வெல்கம் டு எம்எஸ் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, யூனிட் 3ல உள்ள சப்ளிமெண்டரி தான் பார்க்க போறோம். சப்ளிமெண்டரிக்கு பேரு தி ஸ்டோரி ஆஃப் முலான். இன்னைக்கு இந்த கதையோட ஓவரால் ரிவ்யூ என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கதையில வந்து ஒரு பொண்ணு இருப்பா. அவளுக்கு பேர் முலான். அவ வந்து ஒரு வில்லேஜ்ல வந்து சைனால வந்து இருப்பாங்க. அப்போ வந்து என்ன நடக்கும்னா, ஒரு வார் நடக்கும். அதுக்காண்டி ஆர்மில வந்து செலக்ட் பண்றதுக்காண்டி இப்ப எல்லா வீட்ல இருந்தும் ஒருத்தங்கள வந்து செலக்ட் பண்ணாங்க. அப்போ இந்த முலானுக்கு வீட்ல முலானுக்கு அப்பா ரொம்ப வயசு முதிர்ந்தவங்க. அவங்க தம்பிக்கு வந்து உடம்பு சரியில்ல. அதனால இவ என்ன பண்ணுவான்னா, உங்க தம்பிக்கு பதிலா இவ வந்து அவள வந்து ஒரு பையனாட்டு செல்ஃபா ட்ரெஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு, அவ வந்து வாருக்கு போய் ஜெயிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து நெறைய பரிசு பொருட்களோட திரும்ப வருவா. அதான் இந்த கதை. வாங்க நம்ம பிரீஃபா பார்க்கலாம். This is the classic story based on story of Mulan based on the legend of Hua Mulan. A legend is a story from long ago that is believed to be true or mostly true. Many years ago, China was in the middle of the Great War. ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து சைனா வந்து போருக்கு நடுவுல இருந்ததுன்னு சொல்றாங்க. The emperor said that one man from each Chinese family must leave his family to join the army. எம்பரர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் சைனீஸ் ஃபேமிலில உள்ள எல்லா சைனீஸ் ஃபேமிலில உள்ள ஒரு ஆள் வந்து அவங்க ஃபேமிலிய விட்டு ஆர்மில வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. மூலான், a teenage girl who lived in a faraway village of China, heard the news when she was outside washing clothes. முலான் வந்து ஒரு வந்து டீனேஜ் கேர்ள். அப்போ அவ வந்து என்னன்னா, சைனாலேருந்து ஃபார் அவே வில்லேஜ்ல வந்து அவ இருக்கா. அப்ப அந்த இடத்துல வந்து வெளியில துணி துவைச்சிட்டு இருக்கச்சுல, அவளுக்கு வந்து எம்பரர் இந்த விஷயத்த சொன்னது அவளுக்கு வந்து கேட்டது. முலான் ran into the house. Her father was sitting in a chair, carvingனா a piece of wood. அப்போ முலான் வந்து வீட்டுக்கு போனா. வீட்டுக்கு ஓடிட்டு அவங்க அப்பா வந்து சேர்ல உட்கார்ந்து அ வுட்ட வந்து கார்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து முலான் வந்து என்ன சொல்றா பார்த்தீங்கன்னா, ஃபாதர் ஷீஷன். முலான் வந்து சொல்றா, "அப்பா, டிட் யூ ஹியர் வாட் த எம்பரர் சேஸ் ஈச் ஃபேமிலி மஸ்ட் டு." அப்பா உங்களுக்கு கேட்டது எம்பரர் என்ன சொல்றாங்க, ஈச் ஃபேமிலி வந்து என்ன செய்யணும்னுட்டு உங்களுக்கு கேட்டதா அப்படின்னுட்டு முலான் கேட்குறா. எஸ் செட் ஹர் ஓல்ட் ஃபாதர். அவங்க அப்பா வந்து ரொம்ப வயது முதிர்ந்தவங்க. அப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாங்க, ஆமா, ஐ ஹர்ட் அபவுட் இட் இன் டவுன். வெல் ஐ மே ஆஸ் வெல் கோ பேக் அப் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் வந்து டவுன்ல இருக்கச்சுல எனக்கு இத பத்தி நான் அறிஞ்சேன். அப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா, இப்போ நான் வந்து என் இடத்த விட்டு நான் வந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. He put down his carving, stood up and walked very slowly to his room. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த திங்ஸ் வந்து பீசஸ் ஆஃப் வுட்ட வந்து கார்வ் பண்ணிட்டு இருந்தாங்களா, அப்ப அத வந்து கீழ போட்டுட்டு எந்திரிச்சு மெதுவா வந்து அவங்க ரூமுக்கு நடந்து போறாங்க. "வெயிட்" செட் முலான். "நில்லுங்க" அப்படின்னுட்டு முலான் சொல்றா. "ஃபாதர், யூ ஹேவ் நாட் பீன் வெல்." "அப்பா, உங்களுக்கு உடம்பு சரியில்ல." "இஃப் ஐ மே சே சோ, why at your age must you keep up with all those young men?" இந்த உங்களால கோப் அப் பண்ண முடியாது. இந்த வயது முதிர்ந்த காலத்துல நீங்க எதுக்கு ஆர்மி போய் கஷ்டப்படணும் அப்படி சொல்றாங்க. "வாட் எல்ஸ் கேன் பி டன்?" செட் ஹர் ஃபாதர். வேற என்ன வழி அப்படின்னுட்டு அவங்க அப்பா சொல்றாங்க. "யுவர் பிரதர் இஸ் அ சைல்ட், ஹீ கான்ட் கோ." உன் தம்பி வந்து ஒரு சின்ன பையன், அவனால போக முடியாது. "அஃப்கோர்ஸ் தட்ஸ் ட்ரூ" செட் முலான். அப்போ வந்து முலான் சொல்றாங்க, ஆமா அப்பா, அது உண்மைதான். "ஹீ இஸ் டூ லிட்டில் பட் ஐ ஹேவ் அன் ஐடியா." அவன் வந்து ரொம்ப சின்னவன் தான், ஆனா எனக்கு ஒரு ஐடியா தோணுது அப்படின்னுட்டு அவங்க அப்பாட்ட சொல்றா. ஷி poured her a cup of tea, her father a cup of tea and handed it to him. ஒரு கப்ல டீய கொஞ்சம் ஊத்தி அவங்க அப்பாக்கு வந்து அந்த டீய வந்து குடுக்கச்சுல இத பத்தி பேசுறாங்க. "ஃபாதர் ஹேஸ் சம் டீ. ப்ளீஸ் சிட் ஃபார் அ மினிட். ஐ வில் பி ரைட் பேக்." அப்பா, இந்த டீய குடிச்சிட்டுருங்க. கொஞ்ச நேரம் இங்க உட்காருங்க. நான் வந்து திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. "வெரி வெல் டியர்" செட் ஹர் ஃபாதர். "சரி மகளே" அப்படின்னுட்டு அவங்க அப்பா சொல்றாங்க. முலான் வென்ட் இன் டு ஹர் ரூம். முலான் அவ அறைக்கு வந்து போறா. With her sword, she cut off her long black hair. She put off her father's robe. Going back to her father, Mulan said, "Look at me. I am your son now. I would go in
your place. I can do மை பார்ட் ஃபார் சைனா. அப்போ வந்து என்ன சொல்றா, முலான் வந்து அவ ரூமுக்கு போயிட்டா. ரூமுக்கு போயிட்டு அவளோட நீல ஸ்வாட வச்சு அவ முடிய வெட்டிட்டு, லாங்கான பிளாக் ஹேர வந்து வெட்டிட்டு, அவங்க அப்பாவோட உடைகள வந்து அவ போடுறா. போட்டுட்டு அவன் மறுபடியும் அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்றான். என்னன்னா, "அப்பா இங்க பாருங்க. நான் இப்போ உங்களோட பையன். நான் வந்து உங்க இடத்துல உங்களுக்கு பதிலா நான் வந்து ஆர்மிக்கு போறேன். நான் வந்து என்னோட பெஸ்ட்ட வந்து சைனாக்கு நான் செய்வேன்" அப்படின்னுட்டு சொல்றான். "நோ மை டாட்டர்" செட் த ஓல்ட் மேன். அவங்க அப்பா என்ன சொல்றாங்க, "இல்ல மகளே, யூ கான்ட் டூ திஸ். உன்னால பண்ண முடியாது" அப்படின்னுட்டு அவங்க அப்பா சொல்றாங்க. இதான் முலான். "ஃபாதர் லிசன் ப்ளீஸ்" செட் முலான். அப்பா கொஞ்சம் கேளுங்கன்னிட்டு முலான் வந்து சொல்றா. "ஃபார் இயர்ஸ் யூ ட்ரெயின் மீ இன் குங்ஃபூ. அப் அ யூ ஷோட் மீ ஹவ் டு யூஸ் அ ஸ்வாட்." கொஞ்ச நா அ காலம் இயர்ஸா நீங்க வந்து எனக்கு என்னன்னா, குங்ஃபூ ட்ரெய்னிங் வந்து குடுத்துட்டுருக்கீங்க. ஒரு ஸ்வாட வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படியும் நீங்க எனக்கு சொல்லிக் குடுத்தீங்க. முலான் ஸ்வங் த ஸ்வாட் பேக் அண்ட் ஃபோர்த் வித் மைட். அவ அவளோட எல்லா மைட்டையும் வச்சு அவளோட ஸ்வாட வந்து இங்கேயும் அங்கேயும் அசைச்சு வந்து அவ காணிக்கா அவங்க அப்பா முன்னாடி. "ஒன்லி சோ தட் யூ குட் ஸ்டே சேஃப்" செட் ஹர் ஃபாதர். இத வச்சு மட்டும் தான் உன்னால குங்ஃபூ கத்துக்கிட்ட. ஸ்வாட வந்து செய்ய கத்துக்கிட்ட. ஸ்வாட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் கத்துக்கிட்ட. அதனால உன்னால நீ பத்திரமா இருப்பேங்கிறதுக்காண்டி நான் இத உனக்கு சொல்லிக் குடுத்தேன். அப்படின்னிட்டு அவங்க அப்பா சொல்றாங்க. "ஐ நெவர் மென்ட் ஃபார் யூ டு கோ டு வார்." நான் வந்து நீ நீ வந்து வாருக்கு போவன்னிட்டு நான் நெனைக்கவே இல்ல. "இஃப் தே ஃபைண்ட் யூ அவுட் யூ ஆர் எ வுமன், யூ நோ as well as I do that you will die." இப்போ நீ வந்து ஒரு வுமன்னிட்டு நீ ஒரு பொண்ணுன்னிட்டு அவங்க வந்து கண்டுபிடிச்சுட்டாங்கன்னா, வார்ல வந்து ஆர்மில வந்து நீ தான் ஒரு பொண்ணு கண்டுபிடிச்சுட்டாங்கன்னா, அப்போ வந்து நீ வந்து கண்டிப்பா சாக வேண்டியது இருக்கும் அப்டின்னிட்டு அவங்க அப்பா சொல்றாங்க. "நோ ஒன் வில் ஃபைண்ட் அவுட் ஃபாதர்" செட் முலான். ஷி பிக்ட் அப் ஹர் ஸ்வாட். "யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்பா" அப்டின்னு சொல்லிட்டு அவ வந்து அவளோட ஸ்வாட வந்து கையில எடுத்துக்கிறா. Mulan said father. He tried to get up, but he had to hold on to his chair. முலான்னிட்டு அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு, அவங்க அப்பா எந்திரிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா, ஏதாவது பிடிக்கணும்ல, அதனால பக்கத்துல சேர் இருந்தது. சேர பிடிச்சு தான் நிக்கிறாங்க. The daughter kissed him goodbye. "I love you father," said ஷீஷெட். அப்போ வந்து என்ன சொல்றாங்க, அவங்க டாட்டர் வந்து அவளுக்கு அவங்க அப்பாவுக்கு வந்து முத்தம் இட்டுட்டு, குட் பை சொல்லிட்டு, "எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும் அப்பா" அப்படின்னுட்டு அவங்க அப்பா கிட்ட அவ சொல்றா. "டேக் கேர் ஆஃப் யுவர்செல்ஃப். டெல் மை பிரதர் ஐ செட் குட் பை." ஷி கிளைம்ட் ஆன் அ ஃபேமிலி ஹார்ஸ் அண்ட் ஆஃப் ஷி வென்ட் டு ஜாயின் த எம்பரர்ஸ் ஆர்மி. அப்போ வந்து அப்பா உங்கள நீங்க பத்திரமா பார்த்துக்கோங்க. தம்பி கிட்ட நான் வந்து பாய் சொன்னதாட்டும் சொல்லிருங்க அப்படி சொல்லிட்டு அவ ஃபேமிலி வச்சிருந்த குதிரையில வந்து அவ ஏறி, அதுக்கப்புறம் எம்பரரோட ஆர்மில வந்து ஜாயின் பண்றதுக்காண்டி அவ போயிட்டா. இந்த ஆர்மி முலான் ப்ரூவ்ட் டு பி அ பிரேவ் சோல்ஜர். ஆர்மி வந்து செலக்ஷன் நடந்துட்டு இருந்தது. அப்போ முலான் வந்து ஒரு பிரேவ் சோல்ஜரா வந்து அவ வந்து காணிச்சா அவளாட்டி. இன் டைம் ஷி வாஸ் புட் இன் சார்ஜ் ஆஃப் அதர் சோல்ஜர்ஸ். எல்லா சோல்ஜர் கூட அவளும் ஒரு சோல்ஜரான்ட்டு வந்து சேர்ந்துட்டா. ஹெர் பேட்டில்ஸ் வென்ட் சோ வெல் தட் ஷி வாஸ் புட் இன் சார்ஜ் ஆஃப் மோர் சோல்ஜர்ஸ். எல்லாம் அவ பேட்டில் அவ எந்த வார்லாம் போனாலும் அதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. அதனால நெறைய இது சோல்ஜர்ஸ் கூட அவளும் ஒருத்தி ஆயிட்டா. ஹெர் பேட்டில்ஸ் கெப்ட் ஆன் கோயிங் வெல். அவ பேட்டில் வந்து சண்டை போடுறதெல்லாம் சக்சஸா போயிட்டே இருந்தது. ஆஃப்டர் அ ஃபியூ இயர்ஸ் முலான் வாஸ் கிவன் த டாப் ஜாப். ஷி குட் பி ஜெனரல் ஆஃப் த இந்தியன் ஆர்மி. அப்போ முலான் வந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு முலான் வந்து எல்லா பேட்டிலும் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்தா. அப்போ முலான் வந்து ஜெனரல் ஆயிட்டா. எல்லா சோல்ஜர்ஸுக்கும் வந்து அவ தான் கமாண்ட் எல்லாம் சொல்ற ஜெனரல் ஆயிட்டா. அப்போ நாட் லாங் ஆஃப்டர் தட் அ வெரி பேட் ஃபீவர் ஸ்வெப்ட் த்ரூ த ஆர்மி. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு என்னன்னா ஒரு மோசமான காய்ச்சல் வந்து அந்த ஆர்மிய வந்து பரவ ஆரம்பிச்சு. ஒரு மோசமான நோய் பரவ ஆரம்பிச்சு. மெனி சோல்ஜர்ஸ் வேர் சிக் அண்ட் முலான் தி ஜெனரல் ஆஃப் த ஆர்மி பிகன் சிக் டூ. எல்லா நெறைய சோல்ஜர்ஸ் வந்து அதனால அவதிப்பட்டாங்க. அப்போ முலான் வந்து அந்த முலான் எல்லா சோல்ஜர்ஸுக்கும் ஜெனரல். அவளும் அந்த காய்ச்சல்னால அவதிப்பட்டா.
அவளும் சிக் ஆயிட்டா. When the doctor came out of Mulan's tent, he knew the truth. அப்போ வந்து டாக்டர் வந்து முலான் டென்ட்ல இருந்து முலானை செக் பண்ணிட்டு டென்ட்ல இருந்து வெளியில வந்த உடனே அவருக்கு தெரிஞ்சிட்டு முலான் வந்து ஒரு பையன் கிடையாது, அவன் ஒரு பொண்ணுன்னுட்டு தெரிஞ்சிட்டு. The general is a woman, yelled the soldiers. அப்போ இந்த நம்ம ஜெனரல் வந்து ஒரு பொண்ணா அப்படின்னுட்டு எல்லாரும் வந்து கத்துறாங்க. How can this be? Some called out, she tricked us and we will not fight for a woman, they said. அப்போ வந்து சில பேர் சொல்றாங்க, இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நம்மளை ஏமாத்திட்டா. நாங்க வந்து ஒரு பொண்ணுக்காண்டி எல்லாம் இந்த கண்ட்ரிக்கு ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உம், சில பேர் என்ன சொல்றாங்க, பனிஷ் ஹர், மேக் ஹர் பே, த காஸ்ட் இஸ் ஃபார் ஹர் டு டை. சில பேர் என்ன சொல்றாங்க, அவங்கள வந்து அவ இப்படி எங்கள வந்து ஏமாத்துனதுனால அவளுக்கு வந்து பனிஷ்மெண்ட் குடுங்க. அவ வந்து இத எப்படியாவது இது பண்ணணும். அவ வந்து பே பண்ணணும். அ அந்த காஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அவள வந்து எல்லாரும் கொல்லணும். அவள கொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதர்ஸ் கால்ட் அவுட் இன் வாய்ஸஸ் ஜஸ்ட் அஸ். சில பேர் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, லவுட். சில பேர் கத்தி சொல்றாங்க, வித் முலான் வி வின் எவ்ரி பேட்டில். எல்லா பேட்டில்னாலும் முலான் இருக்கச்சுல தான் நம்ம வந்து எல்லா பேட்டிலையும் ஜெயிக்கிறோம். தே செட் ஸ்டே அவே ஃப்ரம் அவர் ஜெனரல். அதனால உங்களுக்கு ஜெனரல பிடிக்கலன்னா ஜெனரல விட்டு விலகிருங்க அப்படி சொல்றாங்க. ஜஸ்ட் தென் அ சோல்ஜர் ரேன் அப். எவ்ரி ஒன் ஹீ கால்ட் a surprise attack is coming. அப்போ சோல்ஜர் வந்து அப்படி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கச்சுல ஒரு சோல்ஜர் வந்து ஓடி வராரு. ஓடி வந்து சொல்றாங்க, எல்லாரும் இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் வந்து நம்மள வந்து தாக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. முலான் heard this from inside her tent. முலான் வந்து அந்த காய்ச்சல்னால இருந்தனால அவ வந்து உள்ளாடி டென்ட்டுக்குள்ளாடி வந்துட்டு இந்த இதை வந்து கேட்டிருக்கா. இந்த டிஸ்கஷன் எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. அப்போ வந்து எல்லா சர்ப்ரைஸ் அட்டாக் வர்றதே அவ கேட்டுட்டா. ஷீ காட் ட்ரெஸ்ட் அண்ட் வெண்ட் அவுட் சைட். அவ வந்து அவ உடைகளை போட்டுட்டு அவ வந்து வெளியில வரா. ஷீ வாஸ் நாட் எட் ஸ்ட்ராங் பட் ஸ்டுட் டால். அவளால நிக்க முடியல. ஆனாலும் அவ எல்லாம் இது எனர்ஜியும் கேதர் பண்ணி அவ வந்து நிக்கிறா. She told the soldiers where they must go to hide so they could attack when the enemy came. அப்போ வந்து சோல்ஜர்ஸ்ட்ட வந்து அவ சொல்றா, நீங்க வந்து அந்த இடத்துக்கு போங்க, இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னுட்டு சொல்லிட்டு எந்தெல்லாம் இடத்துல போய் ஹைட் பண்ண முடியுமோ அந்த எல்லா இடத்துல போய் ஹைட் பண்ணி நீங்க வந்து ஒளிஞ்சிருந்து அட்டாக் பண்ணுங்க. அப்போ வந்து எனிமி வந்து நம்ம வீழ்த்திடலாம் அப்படின்னுட்டு சொல்லி ஆ அ அப்படின்னுட்டு எல்லார்ட்டயும் சொல்றாங்க. அப்போ வந்து எனிமி வந்து வராங்க. பட் தே மஸ்ட் கெட் தேர் ஃபாஸ்ட். அப்போ வந்து அவங்க சீக்கிரமா வந்துருவாங்க. என்ன பண்ண அப்படி சொல்றாங்க. The soldiers, even those who did not like that general was a woman, could tell that Mulan knew வாட் ஷி வாஸ் டாக்கிங் அபவுட். சில பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்களே, எனக்கு ஜெனரலா பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. உமன் இருந்தனால பிடிக்கல. அப்ப அவங்களும் வந்து இவங்கள்ட்ட இருந்து எனிமீஸ்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னுட்டு சொல்லி அவங்களும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஜெனரல் சொல்றத கேட்க ஆரம்பிச்சாங்க. இட் ஒர்க். த பேட்டில் வாஸ் வான். அவங்க வந்து என்னன்னா ஒளிஞ்சிருந்து எனிமீஸை தாக்குனனால எனிமியை வந்து ஈஸியா வீழ்த்திட்டாங்க. அப்போ சொல்றாங்க, ஜெனரல் சொன்ன பிளான் வந்து சாதிக்கப்பட்டது. அப்ப அந்த பேட்டில் வந்து எல்லாரும் வந்து ஜெயிச்சிட்டாங்க பேட்டில்ல. இட் வாஸ் சச் அ பிக் விக்டரி தட் த எனிமி கேவ் அப் அட் லாஸ்ட். கடைசியில வந்து எனிமி நான் தோத்துட்டேன்னுட்டு ஒத்துக்கிறாங்க. த வார் வாஸ் ஓவர் அண்ட் சைனா வாஸ் சேவ். கடைசியில அந்த வார் வந்து முடிஞ்சு சைனா வந்து அந்த வார்ல இருந்து காப்பாற்றப்பட்டது. You can be sure that after the last battle, no one cared about anymore that முலான் வாஸ் a woman. கடைசி பேட்டில் முடிஞ்ச போறோம் என்ன சொல்றாங்க, முலான் வந்து ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி யாருமே கண்டுக்கல. அவ பொண்ணா இருந்தா என்ன, பையனா இருந்தா என்ன, நம்ம பேட்டில் வந்து சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த ஹாப்பில இருந்தாங்க. The emperor was so glad that Mulan had ended the long war. He set aside the rule about being a woman. அப்போ வந்து உமன் என்னன்னா முலான் வந்து இருந்தனால அவ வந்து எல்லா பேட்டில்ஸ்லயும் வார்லயும் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து உமன் வந்து ஆர்மில வந்து சேரக்கூடாது அப்படிங்கிற ரூலை தள்ளி போட்டு யார் வேணாலும் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
முலான் ஸ்டே வித் மீ இந்த பேலஸ் he said. அப்போ எம்பரர் சொல்றாங்க, முலான் நீ வந்து பேலஸ்லயே இரு அப்படி சொல்றாங்க. someone as smart as you would be a fine royal advisor. உன்ன நீ வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க, அப்போ உன்ன மாதிரி உள்ள ஸ்மார்ட்டான ஆளு ஒரு ராயல் அட்வைசரா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. முலான் பவ் டீப்லி, அவர் தலையை குனிஞ்சிட்டு என்ன சொல்றாங்கன்னா, யூ ஆர் டூ கைண்ட் சார் ஷீ செட். நீங்க வந்து ரொம்ப கைண்டா பேசுறீங்க எம்பரர் அப்படி சொல்லிட்டு, பட் இஃப் யூ ப்ளீஸ் வாட் ஐ விஷ் மோஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் டு ரிட்டர்ன் ஹோம் டு மை ஃபேமிலி. நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னோட குடும்பத்து கூட நான் வந்து ஒன்று சேரணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். தென் அட்லீஸ்ட் டேக் தீஸ் ஃபைன் கிஃப்ட்ஸ் செட் எம்பரர். எம்பரர் அப்போ சொல்றாங்க, அப்போ நீங்க இந்த கிஃப்டையாவது எடுத்துட்டு போங்க அப்போன்னு சொல்றாங்க. ஸோ எவ்ரி ஒன் அட் யுவர் ஹோம் அண்ட் வில்லேஜ் வில் நோ ஹவு மச் த எம்பரர் ஆஃப் சைனா திங்ஸ் ஆஃப் யூ. அப்போ நீங்க இந்த கிஃப்ட் எடுத்துட்டு போனீங்கன்னா எம்பரர் வந்து உன்னை பத்தி எந்த அளவு பெருமையா நினைச்சிருக்காங்க வந்து அவங்க வில்லேஜ்ல உள்ளவங்க வீட்டுல உள்ளவங்களும் நினைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. முலான் ரிட்டர்ன் டு ஹர் வில்லேஜ் வித் 6 fine horses and six fine swords. முலான் வந்து அவன் வில்லேஜுக்கு வந்து 6 fine horses-யும் 6 fine sword-யும் கொண்டு அவன் வில்லேஜுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணி போறான், விட்டு போறான். எவ்ரி ஒன் ஷியர் தட் ஷி வாஸ் சேஃப். எவ்ரி ஒன் எல்லாரும் வந்து என்ன நினைச்சாங்க, அவ வந்து சேஃபா இருக்கா, அப்பாடா அவ சேஃபா இருக்கா அப்படின்னு நினைச்சாங்க. த பர்சன் ஹூ ஹேட் சேவ் சைனா வாஸ் தேர் வெரி ஓன் முலான். அந்த பர்சன் யார் சைனா வந்து சேவ் பண்ணாங்க வந்து யார் பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, முலான்னு சொல்லி அதோட இந்த கதையை முடிக்கிறாங்க. தேங்க்யூ.